يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم من يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தார்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவன் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் எந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த விடயங்களை எடுத்து நடப்பதிலும், எந்த விடயங்களை எல்லாம் தவிர்ந்து வாழுமாறு எங்களை எச்சரித்திருக்கிறானோ அந்த விடயங்களை தவிர்ந்து வாழ்வதிலும் உண்மைக்குண்மையாக அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக என்னையும் அடுத்ததாக உங்களையும் உபதேசித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய குத்துபாவில் நாம் இன்றைய கால சூழலில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு விடயத்தை பற்றியும், வயது வித்தியாசமின்றி, தராதரமின்றி, கல்வி வித்தியாசமின்றி எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு பாவத்தை பற்றியும் ஒரு எச்சரிக்கையாக ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். தனி மனித கௌரவத்தை பாதுகாப்பதில் இஸ்லாம் காட்டியிருக்கிற முக்கியத்துவம் அல்லது இஸ்லாம் காட்டியிருக்கிற வழிகாட்டல் என்கிற ஒரு தலைப்பினூடாக மிக முக்கியமான அவசியமான ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய கால சூழல் நாம் எல்லாம் மிக அழகான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தகவல் பரிமாற்றங்கள், தகவல்களை அறிந்து கொள்ளுதல், அடுத்த விஷயங்களை தெரிந்து கொள்ளுதல் என்கிற அடிப்படையில் கடந்த காலங்களில் இல்லாத அளவுக்கான வசதி வாய்ப்புகளை எல்லாம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு இன்று நிறைவாக தந்திருக்கிறார். சமூக வலைத்தளங்கள், இணையதள பாவனைகள், இன்று ஏஐ தொழில்நுட்பங்கள் என்று சொல்லி பல்வேறு விதமான அறிவியல் வளர்ச்சியின் உச்சத்தை நோக்கி நாம் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் இந்த அறிவியல் வளர்ச்சியும் நவீன கண்டுபிடிப்புகளும் அல்லாஹுடைய மிக பெரும் ஒரு அருளாகவும் மிக பெரும் ஒரு நிஅமத்தாகவும் இருக்கிற அதே நேரம் இன்றைய கால சூழலில் விரும்பியோ விரும்பாமலோ தெரிந்தோ தெரியாமலோ இந்த சமூக வலைத்தளங்களையும் இது போன்ற நவீன இணையதளங்களையும் சாதனங்களையும் பயன்படுத்தி அல்லாஹ் வெறுக்கக்கூடிய, அல்லாஹுடைய மார்க்கம் வெறுக்கக்கூடிய, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக எச்சரித்திருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு விஷயத்தையும் நாம் எல்லோரும் ஒப்புக்கொண்டாக வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்று எங்களுடைய சமுதாயத்தின் மத்தியில் பரவி போயிருக்கிற மிக மோசமான அல்லது மிக தவிர்க்கப்பட வேண்டிய பாவங்களில் ஒன்றாக அடுத்தவர்களுடைய மானம் மரியாதையையும் அடுத்தவர்களுடைய சுய கௌரவத்தையும் பாதிக்கின்ற அளவுக்கான செய்திகளையும் தகவல்களையும்
எங்கிருந்து வருகிறது, யார் இதை பரப்புகிறார்கள், இந்த தகவல் உண்மைதானா, உண்மையாக இருந்தால் கூட இதை பரப்புவதனால் எனக்கும் இந்த சமூகத்திற்கும் அதை செய்தவருக்கும் ஏதாவது நன்மை இருக்கிறதா என்கிற எந்த ஒரு அடிப்படையான அறிவும் இல்லாமல் அடுத்தவர்களுடைய மானம் மரியாதையை கீறி கிழிக்கின்ற, அடுத்தவர்களுடைய சுய கௌரவத்தை போக்காட்டுகிற, இந்த சமூகத்தில் நல்லவர்களாக இந்த சமூகத்திற்காக பாடுபட வேண்டும் என்று சமூக சிந்தனையோடு வருகிற, நல்ல அறிவோடு வருகிற, பல முயற்சிகளை செய்கிற, பல்வேறு பங்களிப்புகளை செய்கிற சகோதரர்களை கூட மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகளை காரணம் காட்டி அல்லது அல்லாஹுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கிற ரகசியமான பாவங்களை கூட பகிரங்கப்படுத்தி அவர்களால் கிடைக்க வேண்டிய பயன்களை எல்லாம் இந்த சமூகத்திற்கு கிடைக்க விடாமல் அவர்களை ஒட்டுமொத்தமாக சமூகத்தை விட்டு ஓரம் கட்டி விடுகிற, சமூக பணிகளை விட்டும் தூரப்படுத்தி விடுகிற, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அவர்கள் செய்கிற பங்களிப்புகளை விட்டும் துரத்தி விடுகிற பல்வேறு முயற்சிகளை செய்வதை அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய கால சூழலில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளி நிர்வாகம் அவர்கள் பொறுப்படுத்தி ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிற பொழுது அதிலே இருக்கிற யாரோ ஒருவரோடு ஏற்படுகிற தனிப்பட்ட முரண்பாடு அல்லது அவர் செய்கிற ஒரு தனிப்பட்ட பிழை அல்லது அவர் செய்கிற ஒரு தனிப்பட்ட பாவம், அது அல்லாஹுக்கும் அவருக்கும் இடையிலானது. அவரை அல்லாஹ்விடத்தில் அவர் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான், அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான் என்று குர்ஆனில் அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தி இருக்கிற பொழுதும் கூட அந்த நிர்வாகத்தில் உள்ளவர்கள் இப்படி செய்கிறார்கள், இப்படியானவர்களை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்திற்காக பணியாற்ற வருகிறவர்களை ஒட்டுமொத்தமாக கேவலப்படுத்தி அவர்களை அந்த சமூகத்தை விட்டும் துரத்தி விடுகிற பெரும் ஒரு பணியை இன்றைய சமூக வலைத்தள போராளிகள் செய்து கொண்டிருக்கிற ஒரு மோசமான காலகட்டத்தில் தான் அன்புக்குரிய சகோதரர்களே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் தான் இது பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? நான் ஒரு முஃமின், நான் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டவன், அல்லாஹ்வின் தூதரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டவன். நான் எதை செய்தாலும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி செய்திருக்கிறார்களோ, சொல்லி இருக்கிறார்களோ, அங்கீகரித்திருக்கிறார்களோ, வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த வழிகாட்டலின் பிரகாரம் தான் நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற ஒரு ஈமானியன் என்ற அடிப்படையில் தான் இந்த விஷயத்தில் மார்க்கம் எங்களுக்கு என்ன வழிகாட்டலை தருகிறது என்கிற ஒரு சில தகவல்களை அன்புக்குரியவர்களே நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜிலே, ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லுகிற அந்த இறுதி ஹஜ்ஜிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு மனித சமுதாயத்தையும் நோக்கி மிக பெரும் ஒரு மனித உரிமை சாசனத்தை வெளியிடுகிறார்கள். உலக வரலாற்றில் இன்றைய ஐக்கிய நாடு சபைகளாக இருக்கலாம் அல்லது சமாதான பேரவைகளாக இருக்கலாம், இந்த உலகத்தில் சமாதானத்தை உருவாக்க போகிறோம் என்ற பெயரில் போராடி கொண்டிருக்கிற எந்த அமைப்புகளாக இருக்கலாம், அத்தனை அமைப்புகளுடைய சமாதான ஒப்பந்தங்களையும் உடன்படிக்கைகளையும் அறிக்கைகளையும் விஞ்சுகிற அளவுக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லுகிற அந்த அற்புதமான மனிதர் முழு மனித சமுதாயத்தையும் ஒன்று திரட்டி அரபா மைதானத்திலே வைத்து மிக பெரும் ஒரு மனித உரிமை சாசனத்தை வெளியிடுகிறார்கள். அந்த உரிமை சாசனத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை வரைக்கும் இந்த உலகத்திற்கு தேவையான, இந்த உலகத்தின் அமைதிக்கு தேவையான, இந்த உலகத்தின் சந்தோஷத்திற்கு தேவையான, உலகில் வாழுகிற மக்களுடைய சமாதானத்திற்கும் நிம்மதிக்கும் தேவையான அத்தனை அம்சங்களையும் ரத்தின சுருக்கமாக சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலே ஒரு விஷயம்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மாதம் எப்படி புனிதமான மாதமாக இருக்கிறதோ, நான் நிற்கிற இந்த ஊர் எப்படி புனிதமான ஊராக இருக்கிறதோ, நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த அரபா மைதானம் எப்படி புனிதமான ஒரு இடமாக இருக்கிறதோ, இதே போலதான் அடுத்த முஸ்லிமினுடைய மானமும் மரியாதையும் அவனுடைய உயிரும் பொருளாதாரமும் இன்னொரு முஸ்லிமுக்கு கண்ணியமானது. அதை போக்காட்டுவது எப்படி ஒரு முஃமினுடைய உயிரை எடுக்க முடியாதோ, எப்படி ஒரு முஃமினுடைய பொருளாதாரத்தை கொள்ளையடிக்க முடியாதோ, அதே போலதான் அடுத்தவனுடைய மானத்தையும் மரியாதையை
மரியாதையையும் குறைக்கிற, அவனுடைய சுய கௌரவத்தில் கை வைத்து விளையாடுகிற, அவனை தலை குனிய வைக்கிற, அவனுடைய சொந்த உணர்வுகளை புண்படுத்துகிற, அவன் செய்துவிட்ட தவறுகளை வெளிப்படுத்தி கேவலப்படுத்துகிற சமூகத்தில் இவனை நான் வெளிக்காட்ட விடமாட்டேன், தலை நிமிர விடமாட்டேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயற்படுகிற இந்த விஷயம் ஹராமானது, தடுக்கப்பட்டது. ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் இன்னொரு முஃமினுக்கு செய்யக்கூடாத மிக பெரும் பாவம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனித உரிமை சாசனத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு முஃமின் அவன் என்ன செய்தாலும், என்ன தவறு செய்தாலும், என்னதான் குற்றம் செய்தாலும் அவனை நான் அடித்து கொலை செய்வது, குத்தி கொலை செய்வது, அவனை சுட்டு கொலை செய்வது எப்படி என் மீது பெரும் குற்றமாக கருதப்படுகிறதோ, இன்னும் ஒருவனுடைய பொருளாதாரத்தை அவன் உயிரோடு இருக்கிற பொழுதோ மரணித்ததற்கு பிறகோ நான் கொள்ளையடிப்பதையும் ஹராமாக எடுத்துக் கொள்வதையும் அடந்தேறி பறித்துக் கொள்வதையும் எப்படி இந்த சமுதாயமும் மார்க்கமும் ஹராம் என்று சொல்லுகிறதோ, அதே போலதான் இன்னும் ஒரு மனிதனுடைய மானத்தையும் மரியாதையையும் நான் ஏதோ ஒரு வடிவத்தில் அது சமூக வலைத்தளத்தில் எழுதித்தான் போக்காட்ட வேண்டும் என்றல்ல, ஒரு சந்தையில் நின்று கொண்டு, ஒரு கடையிலே நின்று கொண்டு, ஒரு பசாரிலே நின்று கொண்டு, அல்லது இன்னொரு வீட்டிலே இருந்து கொண்டு அடுத்தவனுடைய மானத்தையும் மரியாதையையும் போக்காட்டுகிற விதத்தில் நான் இன்னொருவரிடத்தில் பேசுவேனாக இருந்தால், எப்படி இன்னொரு முஃமினை நான் கொலை செய்கிறேனோ, எப்படி இன்னொரு முஃமினுடைய பொருளாதாரத்தை கொள்ளையடிக்கிறேனோ, அதே போன்ற ஒரு பெரும் பாவத்தை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு முஃமினும் முதலாவதாக அன்புக்குரிய சகோதரர்களே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மிக சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. சமூக வலைத்தளத்தில் யாராவது ஒரு ஃபேக் ஐடியிலே இன்னார் இப்படி செய்தார் என்று எழுதிவிட்டால் போதும், அதை பார்த்தவுடன் இரவு தூங்க போவதற்கு முன்னர் தான் என்னோடு சந்தோஷமாக சிரித்து பேசிவிட்டு போயிருப்பான். அவனோடு நட்பாக இருந்தேன், 10 வருட நட்பு, 15 வருட நட்பு. இரவு தூங்க போகிற பொழுது பேஸ்புக்கை எடுத்து பார்க்கிறேன், அப்பொழுது பேசிவிட்டு வந்த என்னுடைய நண்பனை பற்றிய ஒரு செய்தி வந்திருக்கிறது. மறுநாள் காலையில் அவனை சந்திக்கிற பொழுது சலாம் சொல்லாமல் முகத்தை திருப்பிக் கொண்டு போகிறேன். குர்ஆனையும் ஹதீஸையும் நம்புவதை விட இன்றைய சமுதாயம் சமூக வலைத்தளத்தின் செய்திகளை ஈமான் கொள்கிற அளவுக்கு அன்புக்குரியவர்களே சமூக வலைத்தளத்தின் பாதிப்பு உள்ளங்களில் ஊறிப்போயிருக்கிறது. உள்ளங்களில் அப்படியே ஊறிப்போயிருக்கிறது. 10 வருடம் பழகியவன், அவனிடத்தில் ஒரு வார்த்தை கேட்போமே, இது உண்மையாக இருக்குமா, பொய்யாக இருக்குமா, அவனிடத்தில் ஏதாவது நியாயங்கள் இருக்குமே, சரி அவன் அப்படி செய்திருந்தால் தான் அவனும் மனிதன் தானே, அந்த மனிதனை திருத்தி எடுப்பது தானே இன்னொரு முஃமினுடைய கடமை, அதை நான் செய்வேனே, ஒரு நண்பனாக அவனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை அதுதானே என்கிற எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் மறுநாள் காலையில் அவனை கண்டாலே அடுத்த வீதியால் போகிற அளவுக்கு, முகத்தை திருப்பிக் கொண்டு போகிற அளவுக்கு, அவனை பார்த்து வெறுப்பான வார்த்தைகளை உமிழ்கிற அளவுக்கு, அவனை பார்த்து குத்து வார்த்தைகள் பேசுகிற அளவுக்கு ஒரே இரவில் மனோநிலைகள் மாறி போகிறது என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஈமானிய சகோதரத்துவத்தின் பெருமானம் என்ன? ஈமானிய நட்பின் பெருமானம் என்ன? இதுதான் எனக்கும் உங்களுக்கும் இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறையா? இதுதான் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையா? 23 ஆண்டு காலங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்ற அந்த அற்புதமான மனிதர் இந்த பூமியில் எல்லா தியாகங்களையும் செய்து, எல்லா இழப்புகளையும் சந்தித்து, உயிர் பலி கொடுத்து இந்த பூமியில் இந்த இஸ்லாத்தை நிலைநிறுத்தினார்களே, இதற்காகத்தானா? அடுத்தவனை நரகவாதி என்று சீர்குட்டுவதற்காகவா? அடுத்தவனை கேடுகட்டவன் என்று சமூகத்தில் காட்டுவதற்காகவா? நீ நரகவாதி, நீ இனி கூடாது, இந்த சமூகத்திற்கு வரக்கூடாது என்று அடுத்தவனை ஒதுக்கி விடுவதற்காகத்தான் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டினார்களா? அப்படி ஒரு வழிகாட்டல் இருக்கிறதா? அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார், யா ரசூலல்லாஹ் நான் விபச்சாரம் செய்து விட்டேன். அந்த மனிதரே வந்து சொல்லுகிறார், தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் அவருக்கு அருள் புரிய வேண்டும். எவ்வளவு அழகான முன்மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே. முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். மறுபக்கமாக வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் நான் விபச்சாரம் செய்து விட்டேன். மறுபக்கமாக திருப்பிக் கொள்கிறார்கள். 3வது முறை வருகிறார், யா ரசூலல்லாஹ் நான் விபச்சாரம் செய்து விட்டேன். சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், உங்களுடைய நண்பருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? ஏதாவது அவருக்கு தடங்கல்கள், மூளையில ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறதா?
என்று கேட்கிறார்கள். அந்த பாவத்தை பகிரங்கமாக ஒப்புக்கொண்ட பொழுது கூட இல்லை இல்லை, நீங்கள் செய்திருக்க மாட்டீர்கள், நீங்கள் அதிலிருந்து விலகிக் கொண்டிருப்பீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அந்த தோழருடைய தவறை மறைப்பதற்காக முயற்சித்தார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, இரகசியமாக யாருக்கும் தெரியக்கூடாது என்று அவன் செய்த ஒரு தவறு, அவன் செய்த ஒரு பாவம், அல்லாஹ் ஏதோ ஒரு காரணத்திற்காக அதை வெளிப்படுத்தி விட்டான் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக அவனை போட்டு கீறி கிழித்து நாசப்படுத்தி நாளடித்து விடுகிறோமே. இதற்காகவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்ல மாட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல மாட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? அன்புக்குரிய சகோதரர்களே, அவதானமாக கேளுங்கள். சமூக வலைத்தளங்களிலும் சரி, சொந்த இடங்களிலும் சரி, சொந்த வாழ்க்கையிலும் சரி, அடுத்த சகோதரனுடைய மானத்தையும் மரியாதையையும் கீறி கிழிக்கிற, கெட்ட வார்த்தைகளை பேசுகிற, ஆதாரம் இல்லாமல் கதைக்கிற, ஆதாரம் இருந்தால் கூட வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு சகோதரனும் கேளுங்கள். ஒருவேளை அவன் ஒரு தவறு செய்திருக்கலாம், இரகசியமாக ஒரு பாவம் செய்திருக்கலாம், ஒரு பெண்ணோடு உறவாக இருந்திருக்கலாம், ஒரு பொருளாதாரத்தை திருடி இருக்கலாம், லஞ்சம் வாங்கி இருக்கலாம், ஏதாவது ஒரு பாவத்தை செய்திருக்கலாம். அதை நியாயப்படுத்த முடியாது, அது தவறுதான், அது குற்றம்தான். ஆனால் அந்த குற்றத்தை சமூக வலைத்தளங்களிலோ பொது இடங்களிலோ அடுத்தவர்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்த போயோ நீங்களும் நானும் செய்கிற பெரும்பாவங்களுடைய எண்ணிக்கையை பட்டியல் படுத்துகிறேன். அன்புக்குரியவர்களே, அவதானமாக கேளுங்கள். முதலாவதாக அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஹராம் என்று சொன்ன அடுத்த சகோதரனுடைய மானத்தையும் மரியாதையையும் கீறி கிழிக்கிற ஒரு காரியத்தை நாங்கள் செய்கிறோம். அவன் செய்தது ஒரு பாவம். அந்த ஒரு பாவத்திற்கு பகரமாக நானும் நீங்களும் அதை வெளிப்படுத்துகிற பொழுது, அதை பற்றி பேசுகிற பொழுது, அதை அடுத்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிற பொழுது செய்கிற முதலாவது பாவம், அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் அப்பட்டமாக தடுத்த ஒரு பாவத்தை, ஒரு ஹராத்தை வெளிப்படையாக நாம் செய்கிறோம். முதலாவது குற்றம். இரண்டாவது, அன்புக்குரியவர்களே, இன்னொரு சகோதரனை பற்றி அவன் இல்லாத ஒரு இடத்தில் அவன் விரும்பாத ஒரு காரியத்தை பேசுவது புறம் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புறம் என்று சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கீபத் என்று சொல்லுகிற இந்த புறம் இஸ்லாத்தினுடைய பார்வையில் மிக பெரும் பாவம் என்பதில் எந்த ஒரு அறிஞர்களிடத்திலும் மாற்று கருத்து கிடையாது. காரணம், அல்லாஹ்வே குர்ஆனில் கண்டித்து சொன்ன ஒரு பாவம். வலா யக்தப் பஅதுக்கும் பஅலா, நீங்கள் சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள். அந்த புறம் பேசுதல் எப்படி தெரியுமா? அயுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைத்தன், உங்களுடைய சகோதரன் இறந்து மையித்தாக ஜனாசாவாக இருக்கிற பொழுது அவனை பார்ப்பதற்கு ஜனாசா வீட்டுக்கு போகிறீர்கள். அவன் ஒரு தட்டையில் வளர்த்தப்பட்டிருக்கிறான், கபனாடை போர்த்தப்பட்டிருக்கிறது, வெள்ளை ஆடையில் அவன் படுத்துக் கொண்டிருக்கிற பொழுது கையிலே ஒரு கத்தியை எடுத்து போய் அவனுடைய உடம்பில் இருந்து ஒரு சதையை வெட்டி எடுத்து சுட்டு தின்னுவதற்கோ பச்சையாக சாப்பிடுவதற்கோ நர மாமிசம் சாப்பிடுவதற்கு நீங்கள் விரும்புவீர்களா? அதை நீங்கள் வெறுப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி, இப்படித்தான் இன்னும் ஒரு சகோதரன் அவனிடத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை அவன் இல்லாத ஒரு சபையில் நீங்கள் பேசுவீர்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த சகோதரனுடைய மாமிசத்தை பச்சையாக சாப்பிடுகிறீர்கள் என்று குர்ஆன் ஒப்பீடு செய்கிறது. இதைவிட ஒரு மோசமான குற்றத்தை அவன் செய்திருப்பானா? இதைவிட ஒரு மோசமான பாவத்தை அவன் செய்திருப்பானா? அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கேட்கப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், கீபத் என்றால் என்ன? புறம் என்றால் என்ன? ذிக்ருக அஹாக பிமா யக்ரஹ், ஒரு சகோதரன் விரும்பக்கூடிய வெறுக்கக்கூடிய காரியத்தை அவன் இல்லாத சபையில் பேசுவது. யா ரசூலல்லாஹ், நாங்கள் பேசக்கூடிய விஷயம் அவனிடத்தில் இருந்தாலும் அது புறமாகுமா? இருந்தால் தான் அது புறம், இல்லாத பொழுது அது அவதூறு என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது பெரும் பாவம், அன்புக்குரியவர்களே, ஒருவேளை ஒரு சகோதரன் ஒரு தவறை செய்திருப்பான், இரவு ஒரு பெண்ணோடு ரகசியமாக பேசிக் கொண்டிருப்பான், வெளியிலே காலையிலே வருகிற பொழுது இவன் தனிமையில் இருந்தான், தவறு செய்து விட்டான், உடலுறவு கொண்டு விட்டான், பாவம் செய்து விட்டான் என்று அவனின் மீது அவன் செய்யாத ஒரு விஷயத்தை நாம் பேசுவோமாக இருந்தால் அது அவதூறு என்பது, அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலேயே கசையடி கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பெரும் பாவம் என்று, ஹத்து நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு பெரும் பாவம் என்று இஸ்லாம் சொல்லுகிற பாவம். மூன்றாவது அந்த பெரும் பாவத்தை செய்கிறோம். நாலாவது பெரும் பாவம், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முஃமினுடைய
மானத்தையும் மரியாதையையும் அவனுடைய ரகசியங்களையும் அவன் செய்கிற பாவங்களையும் மறைத்தல் என்பதுதான் ஒரு ஈமானியனுடைய பண்பு. எவன் ஒருவன் இன்னொரு சகோதரனுடைய மானத்தையும் மரியாதையையும் வெளிக்காட்டுவானோ போக்காட்டுவானோ அல்லாஹ் அவனுடைய மானத்தையும் மரியாதையையும் இந்த உலகத்தில் நிச்சயமாக வெளிப்படுத்துவான். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, அவன் அவனுடைய நடு வீட்டுக்குள் இருந்தாலும் சரி அல்லாஹ் அவனுடைய குறைகளை நிச்சயமாக வெளிப்படுத்துவான் என்கிறார்கள். இந்த அநியாயத்தை அன்புக்குரிய சகோதரர்களே இந்த சமூக வலைத்தளங்களிலும் தனியாகவும் அடுத்தவர்களுடைய குறைகளை பேசுகிற மானத்தோடு விளையாடுகிற ஒவ்வொரு வாலிபனும் சகோதரனும் செய்து கொண்டிருக்கிறோம். இது நான்காவது பெரும் பாவம். அன்புக்குரியவர்களே, இன்னொரு சகோதரனுடைய மானம் மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும், மறைக்கப்பட வேண்டும், அவனுடைய குற்றங்கள் மறைக்கப்பட வேண்டும். அது ஒரு ஈமானியனுடைய பண்பு. அந்த ஈமானி பண்பு இல்லாது போகிற பொழுது அல்லாஹ்வுடைய தண்டனை இந்த உலகத்திலும் கிடைக்கும், மறுமையிலும் கிடைக்கும். ஐந்தாவது அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அடுத்தவனுடைய மானத்தையும் மரியாதையையும் போக்காட்டுவதால் இந்த உலகத்திலும் மறுமையிலும் இழந்து போகிற அல்லது எங்களுக்கு கிடைக்கிற தண்டனைகளிலும் சோதனைகளிலும் நாம் செய்கிற பாவங்களிலும் உயர்ந்தது அடுத்தது அன்புக்குரியவர்களே மறுமையின் விசாரணை. மறுமையின் விசாரணையில் அன்புக்குரியவர்களே, நான் இன்னொருவனை பற்றி பேசி இருப்பேன். ஒருவேளை அவனிடத்தில் அது இருக்கலாம், அந்த தவறை அவன் செய்தே இருக்கலாம், அந்த பாவத்தில் அவன் விழுந்தே இருக்கலாம். ஆனால் நான் பேசியதால் அந்த பாவத்தை விட்டு அவனை நான் தடுப்பதற்கான எந்த நீயத்தும் என்னிடத்தில் இருக்கவில்லை. நான் பேசியதால் அந்த பாவத்தில் இருந்து அவன் விலகிக் கொண்டதற்கான எந்த அறிகுறியும் இருக்கவில்லை. வெளிப்படுத்தி விட்டேன். நாளை மறுமையில் வருவான். அரசர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கிற அஹ்கமுல் ஹாக்கிமீன், நீதமானவர்களுக்கெல்லாம் மிக நீதமானவனாக இருக்கிற அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வருவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அவன் வருவான். யா அல்லாஹ், இந்த மனிதன் என்னுடைய மானத்தையும் மரியாதையையும் அடுத்தவர்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தினான். யா அல்லாஹ், இவன் என்னை கேவலப்படுத்தினான். யா அல்லாஹ், இவன் இந்த உலகத்தில் என்னை தலைகுனிய வைத்தான். யா அல்லாஹ், இவனை நீ தண்டித்து விடு, இவனுடைய நன்மைகளை தந்து விடு என்று அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அந்த நீதிமன்றத்தில் அவன் வழக்கு தொடுப்பான். இந்த உலகத்தில் வேண்டுமானால் அவனுடைய சுய கௌரவத்திற்காக, மரியாதைக்காக, அவனுடைய சொந்த விஷயத்திற்காக அவன் தலை குனிந்து வாழ்ந்திருக்கலாம், அவன் ஊரை விட்டு போயிருக்கலாம், சமூகத்தை விட்டு ஒதுங்கி இருக்கலாம், எதுவும் இல்லாமல் அடையாளமே தெரியாமல் எங்கோ ஒரு மூலையில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய அடிமை அவன். அன்புக்குரியவர்களே, நாளை மறுமையில் ஒரு கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஆட்டுக்கு இந்த உலகத்தில் குத்தி இருந்தால் கூட அந்த கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து நாளை மஹ்ஷருடைய வெளியில் அந்த நீதத்தை நிறைவேற்றி வைக்கிற ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் அவனுடைய விசாரணையில் ஒரு காலமும் தப்ப முடியாது. நான் எழுதியது ஃபேக் ஐடி தான், பேரு தெரியாதுதான், ஊரின் பேரிலே வந்த ஒரு ஐடி தான், அல்லாஹ்வின் அடிமை என்று போட்டு எழுதிய ஒரு ஐடி தான், அல்லது திஹாரியின் நேசன் என்று எழுதிய ஒன்றுதான், ஊரின் காவலன் என்று போட்டு எழுதிய ஒரு ஐடி தான். ஆனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இல்லையே, என் ரகசியங்கள் தெரியாமல் இல்லையே, நான் எந்த இடத்தில் இருந்து யாரை பற்றி எப்படியான வாசகங்களில் எழுதினேன் என்பதை தெரியாமல் இல்லையே. நாளை மறுமையில் யௌம துபுல ஸராயிர் ரகசியங்கள் எல்லாம் பரகசியப்படுத்தப்படுகிற மஹ்ஷருடைய வழியில் அல்லாஹ் இந்த ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிற பொழுது, யா அல்லாஹ், இந்த மனிதன் தான் என்னை பற்றி எழுதி இருக்கிறான், இன்னார் தான் என்னை பற்றி ஷேர் பண்ணி இருக்கிறார்கள், இன்னார் தான் என்னை பற்றி கமெண்ட் பண்ணி இருக்கிறார்கள் என்று அவன் வந்து முறையீடு செய்கிற பொழுது அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் என்னுடைய நன்மைகளை எல்லாம் அள்ளி அவனுக்கு கொடுப்பானே, என்னுடைய நன்மைகளை எல்லாம் அள்ளி அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பானே. அது ஒரு தொழுகையினுடைய நன்மையா, ஒரு வருடத்தின் இபாதத்துடைய நன்மையா, அல்லது என் ஒட்டுமொத்த ஆயுளினுடைய நன்மையா? தெரியாதே சகோதரர்களே. இப்படி ஒரு 10 பேரை பற்றி பேசி இருந்தால், இப்படி ஒரு 100 பேரை பற்றி பேசி இருந்தால், ஒட்டுமொத்த வாழ்நாளிலும் 20, 30, 40, 50 வருடங்கள் என்று கொஞ்சம் கொஞ்சமாக குருவியை போல சேர்த்த நன்மைகள் எல்லாம் மஹ்ஷருடைய வெளியில் அடுத்தவனுக்காக அள்ளி கொடுக்கிற ஒரு பெரும் பாவத்தை தானே அன்புக்குரிய சகோதரர்களே நானும் நீங்களும் அடுத்தவனுடைய மானம் மரியாதையினுடைய விஷயத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். என்றாவது உணர்ந்து பார்த்திருக்கிறோமா அன்புக்குரியவர்களே? என்றாவது உணர்ந்து பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜவாமிஉல் கலிம், பேசினால் சொற்சுருக்கமாக பேசுவார்கள், ஆழமான கருத்தை கொண்டு சொல்லுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசுவான், அந்த வார்த்தையினுடைய கனதியும் பாரதூரம் அவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, ஆனால் அந்த ஒரு வார்த்தையால் அவன் சுவர்க்கம் நுழைவான். அதே மனிதன் ஒரு வார்த்தையை பேசுவான், அந்த வார்த்தையினுடைய கனதியும் பாரதூரமும் அவனுக்கு
அவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அந்த ஒற்றை வார்த்தையால் அவன் நரகம் நுழைவான் என்கிறார்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் பேசுகிற எந்த வார்த்தை சுவர்க்கத்துக்குரிய வார்த்தை, எந்த வார்த்தை நரகத்துக்குரிய வார்த்தை. இன்னொரு சகோதரனை பற்றி, இவன் இப்படி செய்தையாமே, இவன் இப்படி வாங்கினையாமே, இவன் இப்படி காசெடுத்தையாமே, இவன் இப்படி நடந்து கொண்டையாமே, தெரியாது எனக்கு. யாரோ ஒருத்தன் சொன்னார், காற்றோடு கலந்து வந்த வார்த்தை. அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறானே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்டவர்களே, என்னை நம்பிய சமுதாயமே, மர்மையை நம்பிய சமுதாயமே, ரசூலை நம்பிய சமுதாயமே, மலக்குகளை நம்பிய சமுதாயமே, கலாக்கதிரை நம்பிய சமுதாயமே, ஈமான் கொண்டவர்களே, இன்ஜாஅகும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனு, உங்களிடத்தில் ஒரு கெட்டவன், ஒரு குழப்பவாதி, ஒரு கேடு கெட்டவன் ஏதாவது ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதில் நீங்கள் தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. யாராவது ஒரு சகோதரனை பற்றி, யாராவது ஒரு படித்தவரை பற்றி, யாராவது ஒரு மௌலவியை பற்றி, யாராவது ஒரு ஆசிரியரை பற்றி ஒரு தகவல் வருகிற பொழுது என்றாவது ஒரு நாள் அவரிடத்திலே கோல் பண்ணி நேராக சந்தித்து, உங்களை பற்றி இப்படி வந்திருக்கிறது, இது உண்மையா, இது தவறா, இது என்ன விளக்கம் என்று நாம் என்றாவது கேட்டிருக்கிறோமா சகோதரர்களே? கேட்பதற்கு முயற்சித்திருக்கிறோமா? வந்தால் சரி, வந்தால் சரி, அப்படியே பகிர்ந்து விட்டு போகிறோம். அன்புக்குரியவர்களே, அடுத்த ஒரு பெரும் பாவம் என்ன தெரியுமா? நாம் செய்கிற 6வது தவறு. ஒரு பாவம் அவன் செய்தான், ஒரு பெரும் பாவமோ ஒரு சிறு பாவமோ அவன் செய்து விட்டான். அந்த தவறை, அந்த பாவத்தை நான் பகிரங்கப்படுத்தியதனுடைய விளைவு 6வது தவறாக, 6வது பாவமாக நான் சுமந்து கொள்கிற விஷயம் என்ன தெரியுமா? ஒருவேளை அன்புக்குரியவர்களே புரிந்து கொள்ளுங்கள், பாதிக்கப்பட்டவன் இருக்கிறானே, பாதிக்கப்பட்டவன் இருக்கிறானே, ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டவன் இருக்கிறானே, அவனுடைய உணர்வு வித்தியாசமானது சகோதரர்களே. அந்த உணர்வு வார்த்தைகளால் வடிக்க முடியாது. அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏனென்றால் இப்படி பாதிக்கப்பட்ட நிறைய பேரை சந்தித்து பேசி இருக்கிறோம், அவர்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி இருக்கிறோம். அவனுடைய ஒட்டுமொத்த பாதிப்பும் உண்மையில் அவன் தவறுதான் இழைத்து விட்டான், ஆனால் அவன் ரகசியமாக செய்தது, அவனுடைய ஈமான் உறுத்தியது. அல்லாஹ்விடத்தில் போனான், அழுதான், தௌபா செய்தான், தஹஜ்ஜத்தில் எழும்பினான், கெஞ்சினான், கதறினான். ரப்பு ரப்பு இரக்கமுள்ளவன், அர்ஹமுர் ராஹிமீன், அர்ஹமுர் ராஹிமீன். அவன் ரவுஃப், அவன் ரஹீம், அவன் ரஹ்மான், அவன் தவ்வாப், அவன் கய்யூம். அவன் எல்லாவற்றையும் மன்னிப்பவன். அன்புக்குரியவர்களே, மன்னித்து விடுவான், அவன் மன்னித்து விடுவான். அது அவனுடைய அருள். ஆனால் அந்த அருளை மீறி, அந்த அருளை மீறி, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை மீறி, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை மீறி, அடியானுக்கும் அவனுக்குமான தொடர்பை தாண்டி நான் எல்லை மீறுகிறேனே, நான் எல்லை மீறுகிறேனே. இது அநியாயம் இல்லையா? இது அநியாயம் இல்லையா? இந்த அநியாயத்தை அல்லாஹ் எப்படி பார்ப்பான்? அன்புக்குரிய சகோதரர்களே, என் அடியானுடைய தவறை நானே மன்னித்து விட்டேன், நானே மன்னித்து விட்டேன், நானே மறைத்திருக்கிறேன். அதை போய் இன்னொரு அடியானாக இவன் வெளிப்படுத்துகிறானே, இவனும் என்னுடைய அடியான் தானே என்கிற பொழுது அந்த ரப்பிடத்திலே அவன் கதறுகிற கதறல்களும் அழுகிற அழுகையும் அன்புக்குரியவர்களே, நிச்சயமாக சத்தியமாக சொல்லுகிறேன், அது வித்தியாசமானது. அநீதம் இழைக்கப்பட்ட ஒருத்தன் இருக்கிறானே, மானம் போய்விட்டால், மரியாதை போய்விட்டால், தன்னுடைய சுய கௌரவம் இழக்கப்பட்டு விட்டால், இனி எதுவுமே இல்லை வாழ்க்கையில். நான் சம்பாதித்த புகழ், நான் சம்பாதித்த பெயர், நான் சம்பாதித்த சொத்துகள் எல்லாமே ஒரு வார்த்தையால், ஒரு பதிவால், ஒரு செயலால் முடக்கப்படுகிற பொழுது இந்த உலகமே சூன்யமாகி இனி எதுவுமே இல்லை என்று, எனக்கு என்னுடைய ரப்பை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவன் தஞ்சம் அடைந்து அழுகிற அந்த கண்ணீர் இருக்கிறதே, அவன் கேட்கிற அந்த பிரார்த்தனை இருக்கிறதே, அவன் நடக்கும் போதும், உட்காரும் போதும், தொழும் போதும், இபாதத்துகள் செய்கிற பொழுதும், பயணம் செய்கிற பொழுதும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவனுடைய வீட்டிலே உள்ள மனைவியும் பிள்ளைகளும் குமுறி குமுறி அழுது இவனுக்காக, இதை செய்தவர்களுக்கு எதிராக செய்கிற பிரார்த்தனை இருக்கிறதே. புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகிற பொழுது அழகான உபதேசங்களை செய்கிறார்கள். அந்த உபதேசங்களில் ஒன்றுதான், நீங்கள் அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை பயந்து கொள்ளுங்கள். இத்தகி தஅவத்தல் மظلوم فليس بينه وبين الله حجاب. அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை என்று சொல்லி அனுப்பினார்கள். யாரிடத்தில் அனுப்பினார்கள் தெரியுமா? அவர்கள் கிறிஸ்தவ சமுதாயம், கிறிஸ்தவ சமுதாயம், முஸ்லிம்கள் அல்ல.
யமனிலே அன்று வாழ்ந்தவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கிறிஸ்தவர்களை நோக்கி அனுப்புகிற பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், முஆத் இப்னு ஜபலே, முஆதே, அவர்கள் மாற்று மதத்தினர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக கூட அநீதம் இழைத்து விடாதீர்கள். அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை என்றார்களே. ஒரு மாற்று மதத்தினுடைய பிரார்த்தனை, அவன் அநீதம் இழைக்கப்பட்டால் அதுவே அல்லாஹ்விடத்தில் திரை இல்லை என்றால், அன்புக்குரியவர்களே, ஒரு முஃமினுடைய பிரார்த்தனை, ஒரு ஈமானியனுடைய அழுகை, அவன் சுஜூதில் வடிக்கிற கண்ணீர், அவன் தஹஜ்ஜுடைய நேரம் கேட்கிற பிரார்த்தனை என்னை நிம்மதியாக வாழ விட்டுவிடும் என்று நினைக்கிறோமா? சந்தோஷமாக இருக்க விட்டுவிடும் என்று நினைக்கிறோமா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் உறவுகளே. அவன் செய்த ஒரு பாவம், அவன் செய்த ஒரு குற்றம், அதை நான் வெளிப்படுத்த போய் 1000 பெரும் பாவங்களை என் தலை மீது சுமந்து கொள்கிறேனே, புரியாது, இப்பொழுது விளங்காது. ஏனென்றால் எனக்கு கொமான் பண்ணுபவர்களும் எனக்கு வாழ்த்து சொல்லுபவர்களும் என்னை ஏற்றி விடுபவர்களும் இருக்கிறார்கள். அதுதானே எப்படி செய்ய முடியும்? அவர் மௌலவியே, அவர் ஆசிரியரே, அவர் ஒரு சமூகத்திலே பெரியவரே, அவர் ஒரு அலுவலகத்திலே இருக்கிறாரே, எப்படி செய்ய முடியும் என்று ஏற்றி விடுகிற அந்த ஏத்துதல்கள் இருக்கிறது தானே. இன்னும் இன்னும் தேடி தேடி, இன்னும் இன்னும் ஜாசூஸ் வேலை பார்த்து, இன்னும் இன்னும் அவனுக்கு பின்னால் திரிந்து குறைகளை தேடி எழுத எழுத சந்தோஷமாக இருக்கும், பேச பேச சந்தோஷமாக இருக்கும், உள்ளம் அமைதி அடைவதை போல இருக்கும். நல்லதுதானே செய்கிறோம், சமூகத்திலே பாவத்தை தானே தடுக்கிறோம். என்ன பாவத்தை தடுத்திருக்கிறோம் சகோதரர்களே? இன்னொருவனுடைய மானத்தையும் மரியாதையையும் விலை பேசி விற்பதுதான் நாம் செய்கிற பாவத்தை தடுப்பதா? அந்நஹி அனில் முன்கர், பாவத்தை தடுத்தல் என்கிற இந்த வழிமுறை அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு இடத்தில் காட்ட முடியுமா? ஒரு இடத்தில் காட்ட முடியுமா? ரசூலுல்லாஹ் ஒரு பாவம் செய்த ஒரு மனிதரை அழைத்து வந்து சஹாபாக்களுக்கெல்லாம் முன்னால் வைத்து, இதோ பாருங்கள் இவர் விபச்சாரம் செய்து விட்டார், இதோ பாருங்கள் இவர் வட்டிக்கு வாங்கி விட்டார், இதோ பாருங்கள் இவர் இப்படி நடந்து கொண்டார், ஒழுங்கீனமாக நடந்து கொண்டார் என்று சஹாபாக்களுக்கு முன்னால் வைத்து அவமானப்படுத்தினார்களா? எத்தனை தவறுகளை மறைத்தார்கள் ரசூலுல்லாஹ், எத்தனை பாவங்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள். தவறுகளில் விழுந்து வந்த பொழுதெல்லாம் கவலைப்படாதீர்கள், உங்களுடைய ரப்பு உங்களை மறைத்திருக்க, நீங்கள் வெளிப்படுத்தாதீர்கள் என்று எத்தனை தடவை சொன்னார்கள். அந்த பெண், ஒரு பெண் தான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று வந்த பொழுது கூட அல்லாஹ்வின் தூதர் எத்தனை தடவைகள் திருப்பி அனுப்பினார்கள். அவள் வராமல் விடுவாள் என்று எத்தனை தடவைகள் பார்த்தார்கள் ரசூலுல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒழுங்குகள், இந்த பண்பாடுகள், இந்த பாவங்களை மறைத்தல் என்கிற விஷயம் எல்லாம் எங்கு சகோதரர்களை போனது? இந்த ஈமானிய பண்பை எங்கிருந்து கற்றுக்கொள்கிறோம்? சஹாபாக்கள் வாழ்க்கையில் பார்த்தோமா? சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோமா? குலஃபாவுர் ராஷிதீன்களுடைய ஆட்சி காலத்தில் என்றாவது ஒரு தவறு செய்த ஒருத்தரை பகிரங்கமாக இழுத்து வந்து இந்த மார்க்கத்தினுடைய ஹத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டியே தவிர அல்லாஹ் மறைத்திருக்கிற ஒரு பாவத்தை பகிரங்கமாக கொண்டு வந்து அவர்கள் தண்டனை நிறைவேற்றினார்கள், பகிரங்கப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள், கேவலப்படுத்தினார்கள் என்று எங்காவது ஒரு வரலாற்றிலே படித்திருக்கிறோமா சகோதரர்களே? பாவங்களை தடுக்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறை இருக்கிறது சகோதரர்களே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறை இருக்கிறது. ஒரு ஆட்சியாளராக இருந்தால் அவரோடு சேர்ந்து எப்படி பாவத்தை தடுக்க வேண்டும்? ஒரு சமூக தலைவராக இருந்தால் அவர் செய்கிற தவறுகளை எப்படி தடுக்க வேண்டும்? ஒரு ஆலிமாக இருந்தால் அவருடைய பாவங்களை எப்படி தடுக்க வேண்டும்? தடுக்க வேண்டும். பாவங்களை பார்த்து மௌனமாக இருங்கள், அங்கீகரித்துக் கொண்டு போங்கள், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். தவறு யாரு செய்தாலும் விட்டு விடுங்கள், தட்டி கேட்காதீர்கள் என்று இந்த குத்பாவினுடைய அர்த்தம் அல்ல. தவறுதலாக புரிந்து கொள்ளாதீர்கள், தயவு செய்து அப்படி புரிந்து கொள்ளாதீர்கள். கேட்க வேண்டும், பேச வேண்டும், அதை தட்டி கேட்க வேண்டும், தடுக்க வேண்டும். பார்த்துக் கொண்டிருக்க முடியாது, ஒரு ஈமானியனால் அப்படி இருக்க முடியாது. ஆனால் முறை இருக்கிறது சகோதரர்களே. எத்தனை குடும்பங்களை பிரித்து வைத்திருக்கிறோம் தெரியுமா? எத்தனை குடும்பங்களின் திருமணங்களை பிரித்து வைத்திருக்கிறோம் தெரியுமா? என்றோ ஒரு நாள் அந்த பிள்ளை ஓஎல் படிக்கிற பொழுது, ஏஎல் படிக்கிற பொழுது, பாடசாலை காலத்தில் யூனிவர்சிட்டியில் படிக்கிற பொழுது யாரோ ஒருத்தனை விரும்பி இருப்பாள். அது இயல்பு, பிழைதான், ஆனாலும் இயல்பு. அப்படி இல்லாதவர்கள் இன்றைய கால சூழலில் மிக குறைவு. ஆனால் திருமணம் பேசி வருகிற பொழுது உங்களுக்கு தெரியுமா, இவர் ஓயலிலே இன்னாரை விரும்பினால், ஏஎலிலே இன்னாரை விரும்பினால், யூனிவர்சிட்டியிலே இன்னாரோடு இருந்தால், இப்படி எல்லாம் சொல்லி வருகிற திருமணத்தை பிரித்து வைத்து குடும்பங்களை எல்லாம் கேள்விக்குறியாக்கி கண்ணீரோடு வாழ வைத்திருக்கிற எத்தனையோ சம்பவங்களை இந்த சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா? எத்தனையோ ஏழை குமர்கள் அவர்களின் அறியாமையால் அவர்களுடைய பாவங்களை அவர்கள் பகிரங்கமாகவோ ரகசியமாகவோ செய்கிற பொழுது அதை யாரோ ஒருத்தர்
சிலர் திட்டமிட்டோ அல்லது கண்டோ அதை மறைத்து அவர்களை அழைத்து இப்படி செய்யாதீர்கள் என்று சொல்வதற்கு பதிலாக அதை புகைப்படம் எடுத்து அதை வீடியோ எடுத்து இன்னும் ஒரு படி மேலே போய் கற்பனையாக இன்று ஏஐலே வீடியோக்களாக எடிட் பண்ணி இப்படித்தான் செய்திருப்பார்கள், இப்படித்தான் வாங்கி இருப்பார்கள் என்றெல்லாம் அதை எடிட் பண்ணி புகைப்படங்களாகவும் வீடியோக்களாகவும் சமூக வலைத்தளங்களிலே பதிவிட்டு அதில் வருகிற அற்பமான லைக்குகளுக்கும் அற்பமான கொமாண்டுகளுக்கும் ஷேர்களுக்கும் விலை போய்க் கொண்டிருக்கிறோமே. என் ஈமானிய சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டாமா? அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டாமா? அல்லாஹுடைய மார்க்கத்தை உள்ளத்தில் கொஞ்சம் நிறுத்தி பார்க்க வேண்டாமா? எனவே அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அடுத்தவர்களுடைய மானம் மரியாதை என்பது விலை மதிக்க முடியாதது உறவுகளே. அடுத்தவர்களுடைய சுய கௌரவம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிரை விட மேலானது, உயிரை விட மேலானது. எனக்கு எப்படி என்னுடைய சுய கௌரவமோ, எனக்கு எப்படி என்னுடைய மானமும் மரியாதையுமோ, எனக்கு எப்படி என்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுடைய மானமும் மரியாதையுமோ, அப்படித்தான் சகோதரர்களே ஒவ்வொருவருக்கும் இருக்கும். அவன் படித்தவனாக இருக்கலாம், பாமரனாக இருக்கலாம், ஏன் வீதியிலே சாதாரண கூலி தொழில் செய்கிற ஒருவனாக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த பூமியில் தன் மானத்தையும் மரியாதையையும் இழப்பதற்கு விரும்ப மாட்டார்கள் சகோதரர்களே. அதை செய்கிற அந்த பெரும்பாவத்தை செய்கிற ஒரு தவறை நாம் இன்று சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம். ரகசியமாக அல்லாஹ்விடத்தில் இந்த விஷயத்திற்காக நாம் கொஞ்சம் உணர்ந்து பார்க்க வேண்டிய தேவையோடு இருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கொஞ்சம் இடவெளி விட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் முன்னால் அவங்க, பின்னால் இருக்கக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் முன்னுக்கு ஆகிவான், பின்னுக்கு நிற்கக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் உட்கார்ந்து கொள்வான், சப்புகளை கொஞ்சம் நெருக்கிக் கொள்ளும். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அல்லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்தவர்களுடைய மானம் மரியாதையை, சுய கௌரவத்தை, அடுத்தவர்களுடைய பாவங்களை, ரகசியங்களை வெளிப்படுத்தி அதிலே இன்பம் அடைகிற, சந்தோஷப்படுகிற, அதிலே திருப்திப்படுகிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் இறுதியாக ஒரு எச்சரிக்கையை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடைப்பட்ட ஒரு தவறாக இருந்தால், அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடைப்பட்ட ஒரு பாவமாக இருந்தால், அல்லாஹ் அந்த அடியான் தௌபா செய்கிற பொழுது, தன் தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் கேட்கிற பொழுது, அல்லாஹ் தான் நாடியவர்களை மன்னித்து விடுவான். தான் நாடியவர்களை மன்னித்து அவனுடைய அருளால் இணைத்துக் கொள்வான். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, பாவிகளே என்று அழைக்கவில்லை, குற்றவாளிகளே என்று அழைக்கவில்லை, மோசமானவர்களே என்று அழைக்கவில்லை, என்னுடைய அருளை நிராகரித்த நன்றி கெட்டவர்களே என்று அழைக்கவில்லை. என் அடியார்களே, என் அடியார்களே, என் அன்பானவர்களே, என்னுடைய அருளை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் அவன் நாடியவர்களுக்கு எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இது அல்லாஹுக்கும் எனக்குமான ஒரு விஷயம். நான் ஒரு தவறு செய்திருக்கிறேன், ஒரு பாவம் செய்திருக்கிறேன், அது பாவம் தான், தவறுதான். இந்த உலகத்தில் தவறில்லாதவர்கள், பாவம் இல்லாதவர்கள் தான் இந்த உலகத்தில் சமூகத்தை ஆள வேண்டும் என்று நினைத்தால், இந்த உலகத்தில் பயான் பண்ண வேண்டும் என்று நினைத்தால், பாடசாலைகளை நிர்வகிக்க வேண்டும் என்று நினைத்தால், அரச நிறுவனங்களை பொறுப்பேற்க வேண்டும் என்று நினைத்தால், புரிந்து கொள்ளுங்கள், மீண்டும் ரசூலுல்லாஹ் இந்த பூமிக்கு வர வேண்டும், அல்லது மலக்குகள் இந்த பூமியில் ஆட்சி செய்ய வேண்டும். அது இரண்டும் இல்லை என்றிருந்தால் இந்த உலகத்தில் யாருமே மாசூமீன்கள் கிடையாது, பாவங்களிலே இருந்து மன்னிக்கப்பட்டவர்கள் கிடையாது. அன்புக்குரியவர்களே, அவரவருடைய ஈமானுக்கு ஏற்ப பாவங்களின் தரத்தில் வித்தியாசம் இருக்கு. சிலர்கள் 90% நன்மைகள் செய்து 10% பாவம் செய்வார்கள், சிலர்கள் 10% நன்மை செய்து 90% பாவம் செய்வார்கள். பாவங்களே இல்லை, தவறுகளே இல்லை, 100% நான் சுத்தமாக இருக்கிறேன் என்று ஒருவன் வாதிட்டால் அவன் நபித்துவத்தை வாதிடுகிறான். அது அகீதாவுக்கு முரணான சிந்தனை. புரிந்து கொள்ளுங்கள். வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இது முதலாவது விஷயம் அன்புக்குரியவர்களே. ஆனால் அதே நேரம் இன்னொரு அடியானை பற்றி பேசி, இன்னொரு சகோதரனுடைய மானம் மரியாதையிலே விளையாடி, அவனுடைய குறைகளை வெளிப்படுத்தி, அவனுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகி, அவனுடைய மனதை புண்படுத்தி, அன்புக்குரியவர்களே,
ஒரு உம்ரா அல்ல, 1000 உம்ரா செய்தாலும் சரி, காபாவினுடைய திரைச்சீலையை பிடித்து தொங்கி தொங்கி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக ஒரு இரவு முழுக்க உங்களுடைய ஆத்மாவின் முழு கண்ணீரையும் வடித்து அல்லாஹ்வுடைய மாளிகையில் சுஜூது செய்தாலும் சரி, தௌபா செய்தாலும் சரி, அந்த மனிதன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் அந்த பாவத்திற்கு உங்களை மன்னிக்க மாட்டான், மன்னிக்கவே மாட்டான் அல்லாஹ். இது என்னுடைய வார்த்தை அல்ல, இந்த உலகத்தில் சத்தியத்தை மட்டும் பேசிய தலைவருடைய வார்த்தை, வஹியை மட்டும் பேசிய தலைவருடைய வார்த்தை. ஒரு அடியானுக்கும் இன்னொரு அடியானுக்கும் இடையிலான குற்றம், அந்த அடியான் அவனை மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் ஒரு பொழுதும் அவனை மன்னிக்க மாட்டான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உணர்ந்து பாருங்கள் சகோதரர்களே, உணர்ந்து பாருங்கள். எத்தனை பேரை பற்றி பேசியிருப்போம், எத்தனை தவறுகளின் ஆதாரம் இல்லாமல் கதைத்திருப்போம், எத்தனை யூகங்களை பேசியிருப்போம், எத்தனை தகவல்கள் வருகிற பொழுது சரியா பிழையா என்று பார்க்காமல் அடுத்தவர்களிடத்தில் சொல்லி இருப்போம், வீட்டிலே மனைவியிடத்தில் பேசி இருப்போம், பிள்ளைகளிடத்தில் சொல்லி இருப்போம். இப்படி சொன்னார்கள், இப்படி கதைக்கிறார்கள், இப்படி பேசுகிறார்கள் என்று அடுத்தவர்களுடைய மரியாதையில் எத்தனை தடவை விளையாடி இருப்போம். இப்படி எல்லோரும் மஹ்ஷருடைய வெளியில் லைனாக வந்து எனக்கு முன்னால் நின்றால், என் நன்மைகளை கேட்டு நின்றால், அவர்கள் பாவங்களை அள்ளி என் தலை மீது சுமத்தினால், அன்புக்குரிய சகோதரர்களே, அததுரூன மனில் முஃப்லிஸ், நஷ்டமடைந்தவன் பங்குரோத்தடைந்தவன் யார் என்று தெரியுமா? அல்லாஹுவின் தூதரே, யாரெல்லாம் பொருளாதாரத்திலே நஷ்டமடைகிறார்களோ அவர்கள் தானே வங்குரோத்துக்காரர்கள். இல்லை, நாளை மறுமையில் ஒரு மனிதன் வருவான், மலை போன்ற நன்மைகளை கொண்டு வருவான், நிறைய இபாதத்துகளோடு வருவான். ஒரு அடியான் வருவான், யா அல்லாஹ், இவன் எனக்கு ஏசினான், யா அல்லாஹ், இவன் என்னை பற்றி பேசினான், யா அல்லாஹ், இவன் எனக்கு அநியாயம் செய்தான் என்று அல்லாஹ்விடத்தில் முறையீட்டுக்கு மேல் முறையீடு வரும். அப்பொழுது அல்லாஹ் இவனுடைய நன்மைகளை எல்லாம் தூக்கி அவனுக்கு அவன் செய்த பாவங்களுக்கு அளவுக்கு கொடுத்து விட்டு கடைசியாக இவனுடைய நன்மைகள் இல்லாது போகிற பொழுது அவர்களுடைய பாவங்களை அள்ளி சுமத்தி நன்மைகளோடு வந்தவன் பாவச் சுமைகளோடு நரகத்திற்கு போவானே, அவன்தான் முஃப்லிஸ் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட சமுதாயமே, அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைகள் உண்மை என்று நம்பிய சமுதாயமே, அல்லாஹ்வுடைய தீனை சுமந்த சமுதாயமே, மறுமையில் சுவர்க்கம் வேண்டும் என்று ஆசைப்படுகிற சமுதாயமே, எங்களுடைய சுஜூதுகள் எல்லாம் உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற சமுதாயமே, அல்லாஹ்வுக்காக சுஜூது செய்கிற என் வாலிபர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி உழைக்கிற என் இளைஞர்களே, அல்லாஹ்வுக்காக பாடுபடுகிற என் ஈமானிய முதியவர்களே, அல்லாஹ்வுக்காக உணர்ந்து கொள்ளுங்கள். நானும் நீங்களும் அறியாமல் ஒரு மிக பெரும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம், மிக பெரும் தவறை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நன்மைகளை எல்லாம் அடுத்தவர்களுக்கு தாரை வார்த்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் உறவுகளே. அடுத்தவர்களை பற்றி பேசி பேசி அழித்துக் கொண்டிருக்கிறோம் உறவுகளே. நஷ்டம் அடைந்து கொண்டிருக்கிறோம். ரமலானிய நோன்புகளும் சரி, ரமலானிய நோன்புகளும் சரி, ஷாபானிய வணக்கங்களும் சரி, வெள்ளிக்கிழமை ஸலவாத்துகளும் சரி, ஓதுகிற திக்ருகளும் சரி, கொடுக்கிற தர்மங்களும் சரி, எல்லா நன்மைகளையும் அடுத்தவனுக்காய் செய்துவிட்டு நரக நெருப்புக்காய் காத்திருக்கிறோமே, நரகத்திற்காய் காத்திருக்கிறோமே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. பேசுவதை விட்டு விடுவோம் உறவுகளே. உறுதியாக இருந்தால், ஏதாவது ஒரு நன்மை நடக்கும் என்றிருந்தால், ஒரு பாவத்தை தடுக்க வேண்டும் என்றிருந்தால் நேரடியாக பேசுங்கள், தைரியமாக பேசுங்கள், அவர்களிடத்தில் போய் விசாரியுங்கள், நியாயத்தை கேளுங்கள். சில நேரம் பேசுகிற கேட்கிற தகவல்களை விட நேரடியாக விசாரிப்பதில் சில உண்மைகள் தெரியலாம். அவர்கள் உண்மையில் தவறிழைத்திருந்தால் சுட்டி காட்டுங்கள், உங்களுடைய பாவங்களை விட்டு மீண்டு வாருங்கள் என்று சொல்லுங்கள். அவர்கள் அந்த நிலத்திற்கு பதவிக்கு தகுதி இல்லை என்றிருந்தால் அவர்களை விலகி நீங்களாகவே விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். அவர்களுடைய ரகசியங்களை பாதுகாருங்கள், அவர்களுடைய பாவங்களை மறையுங்கள், குற்றங்களை மறையுங்கள். இன்னும் நிறைய இருக்கிறது சகோதரர்களே. மறுமையில் அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக இந்த உலகத்தில் அடுத்த முஃமினுடைய பாவங்களையும் குறைகளையும் குற்றங்களையும் மறைப்பவர்களுடைய குறையை எல்லா மனித சமுதாயத்திற்கு முன்னால் எல்லோருடைய பாவங்களும் வெளிப்படுத்தப்படுகிற மஹ்ஷருடைய வெளியில் அல்லாஹ் நான் செய்த சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் மறைப்பான் சகோதரர்களே, மறைப்பான். நிச்சயம்
நிச்சயமாக ரப்பை நம்புங்கள், நிச்சயமாக ரப்பை நம்புங்கள். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அணுவணுவாக பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரியும் எது சரி, எது பிழை, எது நியாயம், எது அநியாயம், எது பாவம், எது நன்மை, எல்லாம் அவனுக்கு தெரியும். நான் பிரித்து விளங்கப்படுத்த வேண்டிய தேவையில்லை. அவனுடைய அந்த தீர்ப்பை பயந்து கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக.